ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலன்கள், ஜோதிட பலன்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தனது அழகாலும் திறமையாலும் மற்றவர்களை எளிதில் கவர்ந்து விடுவார்கள். மென்மையான குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள். எதிலும் சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பார்கள். பாசமுள்ளவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் விளங்குவார்கள். எளிதில் உணர்ச்சிவசப்படுபவர்களாக இருப்பார்கள். சிறந்த கற்பனை வளமும் படைப்பாற்றல் திறன் இருக்கும். சில சமயங்களில் மன சஞ்சலங்களால் அமைதியை இழந்து தவிப்பார்கள். கடினமாக உழைக்கும் திறன் கொண்டவர்கள். எந்த தவறுகளையும் பொறுத்துக் கொள்ளும் சகிப்புத்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். பரோபகார மனம் கொண்டவர்கள். பாரம்பரியமான சிந்தனைகளைக் கொண்டிருந்தாலும் நவீனத்தையும் விரும்புவார்கள். எந்த காரியத்தை எடுத்துக் கொண்டாலும் அதில் முழு அர்ப்பணிப்போடு செயல்படுவார்கள். இவர்களது வாழ்க்கை ஏற்ற இரக்கங்களைக் கொண்டதாக இருக்கும். ஜனவரி வசீகரம் நிறைந்த நட்சத்திரம் என்பதால் திரைத்துறையில் பெரிய கலைஞர்களாக இருப்பார்கள். குடும்பம் மற்றும் சமுதாய நியதிகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி அதிகம் ஒளிரும் தன்மை கொண்ட நட்சத்திரமாகும். சுக்கிரனை ஆட்சி வீடாகக் கொண்ட ரிஷபராசியில் அமைந்திருக்கும் நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணி நட்சத்திரத்தில்தான் பகவான் கிருஷ்ணர் அவதரித்தார். அவருடைய அவதாரம் கம்சனின் அழிவுக்கு காரணமாக இருந்ததால் ரோகிணியில் பிறந்தால் தாய்மாமனுக்கு ஆகாது என்று சொல்லுவதுண்டு. ஆனால் அது முற்றிலும் சரியில்லை. புதனும் லக்கினத்துக்கு 5ஆம் இடத்துக்கு உரிய கிரகமும் இருக்கும் நிலையைப் பொறுத்து தாய்மாமனுக்கு ஆகுமா ஆகாதா என்பதை முடிவு செய்ய வேண்டும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அமைதியான வாழ்க்கையையே எப்போதும் விரும்புவீர்கள். எல்லோரிடமும் மென்மையாக பேசிப் பழகுவீர்கள். இனிப்பு வகைகளை விரும்பி உண்பீர்கள். பெரியவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். எந்தச் சந்தர்ப்பத்திலும் விதிமுறைகளை மீறமாட்டீர்கள். ஒருவர் எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும் உங்களிடம் மிகவும் பிரியத்துடன் நடந்து கொள்வார்கள். சகல வித்தைகளையும் ஆர்வத்துடன் கற்றுத் தேர்ச்சி பெற்று விளங்குவீர்கள். பல மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள். என்றாலும் தாய்மொழியை மிகவும் நேசிப்பீர்கள். சிலர் எதிர்காலத்தை கணித்துச் சொல்லும் ஆற்றல் பெற்றிருப்பீர்கள். விலையுயர்ந்த ஆடை, ஆபரணங்களை அணிவதை விரும்புவீர்கள். எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டுச் செய்வீர்கள். உங்களுடைய பேச்சாலும் செயலாலும் எதிரிகளைக் கூட கவர்ந்து விடுவீர்கள். நேர்மைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மற்றவர்கள் தவறு செய்தால் தட்டிக் கேட்பீர்கள். உள்ளதை உள்ளபடி பேசுவீர்கள். ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையை பெற்றிருப்பீர்கள். கலைத்துறை சார்ந்த போட்டிகளில் பரிசும் பதக்கமும் பெறுவீர்கள். கற்பனை வளம் அதிகம் பெற்றிருப்பீர்கள். மனைவிக்கு விட்டுக் கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைவீர்கள். பிள்ளைகளிடம் மிகவும் அன்புடன் நடந்து கொள்வீர்கள். அதன் காரணமாகவே அவர்களை அதிக சுதந்திரம் கொடுத்து வளர்ப்பீர்கள். உங்களில் சிலர் திரைப்படத்துறையில் பெயரும் புகழும் பெற்றிருக்கக்கூடும். எப்போதும் சுகபோகங்களுடன் வாழ வேண்டுமென்று விரும்புவீர்கள். பொதுநல சேவையில் ஈடுபடுவதில் விருப்பமுள்ளவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் முதலாளியாக இருந்தாலும் உங்களுக்கு கீழ் பணிபுரியும் பணியாளர்களை மதிப்புடனும் அன்புடனும் நடத்துவீர்கள். எப்போதும் சிரித்து முகத்துடன் காட்சி தருவீர்கள். உங்கள் தோற்றத்தை வைத்து உங்கள் வயதை கணிக்க முடியாது. கல்வி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திறமையான சிற்பிகளாகவும் நடனம் மற்றும் இசைத்துறை கலைஞர்களாகவும் இயக்குநர்களாகவும் விளங்குவார்கள். பள்ளி, கல்லூரி கலை போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு, பாராட்டுக்களை பெறுவார்கள். தொழில். நிர்வாகத் திறமை குறைவானவராக இருந்தாலும் பெரிய தொழிலதிபர்களாக இருப்பார்கள். தொழிலாளர்களை சரிசமமாக நடத்துவார்கள். கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை எழுதுபவர்களாகவும் திரைத்துறையில் பெரிய கலைஞர்களாகவும் இருப்பார்கள். உணவு விடுதி, ரெஸ்டாரண்ட், லாட்ஜ் உரிமையாளர்களாகவும் பால் பண்ணை மற்றும் கரும்பு சார்ந்த துறைகளில் வல்லுநர்களாகவும் இருப்பார்கள். விற்பனைத் துறையிலும் சம்பாதிக்கும் திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். இரும்பு வியாபாரத்திலும் இருப்பார்கள். குடும்பம். விட்டுக் கொடுக்கும் குணத்தை பெற்றிருப்பதால் குடும்பத்தில் எப்போதும் குதூகலம் நிலவும். சண்டைகள் வந்தாலும் எளிதாக பேசி சமாளித்து விடுவார்கள். நினைத்ததை நினைத்தபடி அடையக்கூடிய ஆற்றலை பெற்றிருப்பார்கள். செல்வமும் செல்வாக்கும் நிறைந்திருக்கும். காதல் திருமணம் இவர்களுக்கு கைகூடும். பிள்ளைகளுக்கு அதிக சுதந்திரம் கொடுப்பார்கள். சுகபோக வாழ்க்கையை விரும்புவதால் சோம்பேறித்தனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆரோக்கியம். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் உச்சராசியான ரிஷப ராசி என்பதால் அடிக்கடி ஜல சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். முகப்பரு, கண், மூக்கு, தொண்டைகளில் பிரச்சினை, மூட்டு வலி போன்றவற்றால் பாதிக்கப்படுவார்கள். இனி நட்சத்திர பாதவாரியாக பலன்களை பார்ப்போம். ரோகிணி 1ஆம் பாதம்.
நட்சத்திர அதிபதி சந்திரன், ராசி அதிபதி சுக்கிரன், நவாம்ச அதிபதி செவ்வாய். கம்பீரமான தோற்றம் பெற்றிருப்பீர்கள். நன்றாக அலங்கரித்துக் கொள்வதை விரும்புவீர்கள். மற்றவர்களுக்காக ஆடம்பரச் செலவுகளைச் செய்வீர்கள். தவறு செய்தால் தட்டிக் கேட்பீர்கள். மற்றவர்கள் தவறான பாதைக்குச் செல்லாமல் வழிநடத்துவீர்கள். விளையாட்டில் ஆர்வம் இருப்பதால் படிப்பில் அவ்வளவாக அக்கறையில்லாமல் இருப்பீர்கள். அதன் காரணமாக படிப்பில் தடைகள் ஏற்படக்கூடும். காதலுக்கு முக்கியத்துவம் தரும் நீங்கள் காதலித்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்வீர்கள். அடிக்கடி உணர்ச்சிவசப்படுவீர்கள். முன்கோபத்தின் காரணமாக மற்றவர்களிடம் கடுமையாக பேசுவீர்கள். ஆனாலும் உடனே மறந்து சமாதானக் கொடி உயர்த்துவீர்கள். காரமான உணவுகளை அதிகம் விரும்பிச் சாப்பிடுவீர்கள். தற்பெருமை கொண்டவர்களாக இருப்பீர்கள். உங்கள் நவாம்ச அதிபதியாக செவ்வாய் இருப்பதால் காவல், இராணுவம் போன்ற துறைகளில் சாதனையாளர்களாக விளங்குவீர்கள். நினைத்ததை எப்படியும் அடைந்து விடுவீர்கள். ரோகிணி 2ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி செவ்வாய், ராசி அதிபதி சுக்கிரன், நவாம்ச அதிபதி சுக்கிரன். ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் சாந்தமாக, சாத்விக குணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் உண்மையை மட்டுமே பேசுவீர்கள். உங்களுடைய அனுசரித்துச் செல்லும் பண்பின் மூலம் பல நல்ல நண்பர்களை பெற்றிருப்பீர்கள். எப்போதும் துருதுருப்பாக எதையேனும் செய்து கொண்டிருப்பீர்கள். கல்வியில் அதிக ஆர்வம் பெற்றிருப்பீர்கள். தேர்வுகளில் முதலிடம் பிடிப்பீர்கள். இசையில் ஆர்வமும் தேர்ச்சியும் பெற்றிருப்பீர்கள். மற்றவர்களால் முடியாத காரியங்களைக் கூட சவாலாக எடுத்து முடித்துக் காட்டுவீர்கள். மென்மையான சுபாவத்தின் காரணமாக அனைவரின் அன்புக்கும் பாத்திரமாவீர்கள். கணிதத் துறையிலும் இரசாயனத் துறையிலும் ஈடுபாடுள்ளவர்களாக இருப்பீர்கள். எடுத்த காரியத்தில் எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் விடாப்பிடியாக இருந்து முடித்துக் காட்டுவீர்கள். இயல்பிலேயே தர்ம சிந்தனை அதிகம் பெற்றிருப்பீர்கள். சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள். உங்களில் சிலர் ஜோதிடத்திலும் ஆர்வமும் தேர்ச்சியும் பெற்றிருப்பீர்கள். ரோகிணி 3ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி சந்திரன், ராசி அதிபதி சுக்கிரன், நவாம்ச அதிபதி புதன். சுகபோகங்களுடன் வாழ விரும்புவீர்கள். வாழ்க்கையில் சுயமுயற்சியால் முன்னேற வேண்டுமென்று நினைப்பீர்கள். பல விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பீர்கள். ஆனாலும் ஒன்றும் தெரியாதவர் போல் காட்டிக்கொள்வீர்கள். இசைக்கலையில் ஆர்வமும் தேர்ச்சியும் பெற்றிருப்பீர்கள். பெரும்பாலான நேரங்களில் கன உலகில் சஞ்சரிப்பீர்கள். சிறு வயதிலிருந்தே இலக்கியங்களில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள். கதை, கவிதை எழுதுவதில் ஆர்வமும் திறமையும் கொண்டவர்களாக இருப்பீர்கள். பள்ளி, கல்லூரிகளில் ஆசிரியர்களால் பாராட்டப்படுவீர்கள். இனிப்புச் சுவையில் விருப்பமுள்ளவர்களாக இருப்பீர்கள். பிள்ளைகளிடம் அதிக பிரியம் கொண்டிருப்பீர்கள். எந்தத் துறையாக இருந்தாலும் வித்தியாசமாகச் செயல்பட்டு சாதனை படைப்பீர்கள். பல விஷயங்களைச் செய்வதை விட ஒரு விஷயத்தை வித்தியாசமாகச் செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள். மறைமுக எதிரிகளை இனம் கண்டு ஒதுக்குவீர்கள். ரோகிணி 4ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி சந்திரன், ராசி அதிபதி சுக்கிரன், நவாம்ச அதிபதி சந்திரன். எப்போதும் சட்டத்துக்கு கட்டப்பட்டு நடக்க வேண்டுமென்று நினைப்பீர்கள். உண்மைக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். எல்லோரும் சமாதானமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டுமென்று விரும்புவீர்கள். கோபத்தினால் திருத்துவதை விட அன்பினால் திருத்தவே விரும்புவீர்கள். பிள்ளைகளிடம் மிகுந்த அன்பு கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கைத் துணையிடம் மாறாத காதல் கொண்டிருப்பீர்கள். ஒருவரை மிகச்சரியாக எடை போட்டு விடுவதில் வல்லவராக இருப்பீர்கள். இதனால் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. மற்றவர்களின் பிரச்சினைகளுக்கு சரியான தீர்வு சொல்வதில் வல்லவராக இருப்பீர்கள். இதன் காரணமாகவே பலரும் தங்கள் பிரச்சினைக்கு தீர்வு தேடி வரும் நபராக இருப்பீர்கள். பிதுர் வழிச் சொத்துகளும் தாய்மாமன் வழியில் சொத்துகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். மற்றவர்களை அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். எப்போதும் நண்பர்களுடன் இருப்பதையே விரும்புவீர்கள். வீட்டிலும் அவ்வப்போது உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியடைவீர்கள். சினிமா, ஜோதிடம் ஆகிய துறைகளில் பெயரும் புகழும் பெற்று விளங்குவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர், வெங்கடேச பெருமாள். அணிய வேண்டிய நவரத்தினம் முத்து. வழிபட வேண்டிய தலங்கள் திங்களூர், திருப்பதி.